சென்சார் போர்டு மறு ஆய்வு குழு அமைப்பதற்கு மேலும் 20 நாட்கள் ஆகும் என்பதால் ஜனநாயகன் திரைப்படம் ஏப்ரல் மாதத்தில் தான் வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தேர்தலுக்கு முன்னாவது இந்த திரைப்படம் வெளியாகுமா என்பது இப்போது கேள்விக்குறியாகி விட்டது. ஏனென்றால் மறு ஆய்வு குழு அமைப்பதற்கு 20 நாட்கள் ஆகும். இப்போது ஜனவரி 27, 20 நாட்கள் என்றால் அது பிப்ரவரி மாதம் முடிந்துவிடும். அதன் பின்னர் மார்ச் மாதம் தான் சான்றிதழ் கிடைத்து அதன் பின்னர் வெளியிடப்படும் தேதி முடிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுமதி வழங்கியிருப்பதுடன் தனி நீதிபதி உத்தரவு ரத்தானது செல்லும் என்றும் இந்த தீர்ப்பில் பல்வேறு அம்சங்கள் விஜய்க்கு பெரும் பின்னடைவாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. சூழ்நிலையில் விஜய் தரப்பும் இதனை மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் மறு ஆய்வு குழு அமைத்தால் அதற்கு 20 நாட்கள் ஆகும் என தெரிகிறது. தணிக்கை சான்று வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வு செய்வது அவசியம் என்று தெரிவித்திருப்பதால் நடிகர் விஜய்க்கு இந்த ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய முடியாத சூழ்நிலை. இது மார்ச் ஏப்ரல் மாதம் வாக்கில் தான் திரைப்படம் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் வசனங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தில் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான காட்சிகள் அதிகம் இருப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தணிக்கை வாரியத்தின் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டு இருக்கிறது. இதனால் இந்த மறு ஆய்வு குழு அமைப்பதற்கே 20 நாட்கள் ஆகும் என்பதால் குழு அமைத்து அதன் பின்னர் படத்தை பார்த்து அதன் பின்னர் சென்சார் சான்றிதழ் வழங்கி அதற்கு பிறகுதான் இந்த படம் திரையிடும் தேதி முடிவு செய்யப்படும். அதற்குள் இந்த தீர்ப்புக்கு எதிராக விஜய் தரப்பும் மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என தெரிகிறது. அவ்வாறு அணுகும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது, உயர் நீதிமன்ற உத்தரவை அது உறுதி செய்யுமா அல்லது ரத்து செய்யுமா என்பதை பொறுத்தே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் நாள் முடிவு செய்யப்படும். ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் வழங்கும் விவகாரம் மேலும் இழுத்தடிக்கப்படுகிறது. தீர்ப்பில் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். 1, நீதிபதி PT ஆசா சான்றிதழ் வழங்கலாம் என்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 2, மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பாமல் தணிக்கை சான்றிதழ் தர உத்தரவிட்ட தனி நீதிபதி ஆசாவின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த மறு ஆய்வு குழுவிற்கு அதாவது இந்த தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு மனுவும் விசாரணைக்கு ஏற்கப்பட்டு இருக்கிறது. மேல்முறையீட்டு மனு ஏற்கப்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக தணிக்கை வாரியத்திற்கு சாதகமாகவும் விஜய்க்கு பெரும் பின்னடைவாகவும் இந்த ஜனநாயகன் வழக்கிலான தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு உத்தரவிட்டிருக்கிறது. மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் காட்சிகள் இருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பில் உள்ள மிக முக்கிய அம்சங்கள். தீர்ப்பில் உள்ள மிக முக்கிய அம்சங்கள் என்னென்னவென்றால், முதலில் ஜனநாயகன் திரைப்படத்தில் மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் காட்சிகள் உள்ளன 1. இரண்டாவதாக வெளிநாடுகளில் உள்ள சக்திகள் இந்தியாவில் அந்த பிரிவினை உணர்வை ஊட்டும் வகையில் செயல்படக்கூடிய வகையில் வசனங்கள் இருக்கின்றன என்று 2வது காட்சி. 3வது காட்சி மத மோதலை இந்தியாவில் தூண்டுவதாக சில காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போதைய இந்தியாவில் மத மோதல்கள் ஏற்படுவதற்காக தூண்டப்படுவதாக சில வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் அந்த காட்சிகள் இருப்பதாக நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3வது, இந்த தனி நீதிபதி PT ஆசா மறு ஆய்வு குழுவுக்கு உத்தரவிடாமல் அதற்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டது தவறு என அந்த தீர்ப்பு உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 4வதாக ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 5வதாக ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விஜயின் ஜனநாயகம் திரைப்பட தணிக்கை வழக்கு இப்போது மற்றொரு மிக முக்கியமான உத்தரவாக இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அது தனி நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு அந்த உத்தரவை ரத்து செய்த PT ஆசாவின் அமர்வுக்கு இந்த வழக்கு மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி PT ஆசா விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என PT ஆசா ஒரு உத்தரவு பிறப்பித்த நிலையில் அவர் மீண்டும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய ஒரு புதிய சட்ட ரீதியான ஒரு
சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அந்த வழக்கை பிடி ஆசா அமர்வுக்கே மாற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் தணிக்கை வாரியத்திற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்பது ஒன்று, மறு ஆய்வு நடத்த வேண்டும் என்பது இரண்டு, மூன்றாவது குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் காட்சிகள் இருக்கின்றன என்பது, நான்காவதாக வசனங்கள் இந்தியாவில் மத மோதலை உண்டாக்கும் வகையில் சிலர் ஈடுபடுவதாக வசனங்கள் இருக்கின்றன, ஐந்தாவதாக இந்த மறு ஆய்வுக்கு தணிக்கை வாரியம் அனுமதி கோரியது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் மறு ஆய்வு நடத்த வேண்டியது அவசியம் என்றும் உத்தரவிட்டிருப்பதுடன் மிக முக்கியமாக மீண்டும் தனி நீதிபதி பிடி ஆசா ஜனநாயகன் உத்தரவை ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான சென்சார் விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்பட சென்சார் விவகாரம் மீண்டும் தொடங்கிய இடத்துக்கே சென்றிருக்கிறது. பிடி ஆசா தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தடை உத்தரவு, அதன் பின்னர் உச்ச நீதிமன்றத்துக்கு கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் சென்றது. உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்தது. இப்போது மீண்டும் தனி நீதிபதிக்கு வந்திருக்கிறது என்பதால் இந்த வழக்கானது உயர் நீதிமன்றம், தனி நீதிபதி, உச்ச நீதிமன்றம் என ஒரு சுற்றியதுடன் மீண்டும் அது தனி நீதிபதி அமர்வுக்கே விசாரணைக்கு வந்திருப்பதன் மூலமாக இன்னும் சில வாரங்கள் மாதங்கள் கூட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கு தாமதமாக கூடும் என கருதப்படுகிறது.